ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குடல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வயிற்றுல குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். ஆட்டுக்குடல் ஒரு குடல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்லாம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. மிளகு மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மெல், ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி இதை மாதிரி வெட்டி வச்சுருக்கிற ஆட்டுக்குடலை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு மட்டன் எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே மாதிரி குக்கரில் அந்த டைமிங்கில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பு. பாருங்க, நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு, பட்டை இது தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம வதக்கிக்கலாம். கூடையே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு, பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா கூலாற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே நல்லா பச்சை வாடை போக இந்த மாதிரி நல்லா வதக்கி பண்ணா எந்த டிஷ்ஷுமே உங்களுக்கு டேஸ்டியா வரும். இப்ப பாருங்க, நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ இதை நம்ம இந்த ஆயில்லையே நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாடை போக வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த வேக வச்சிருக்கிற குடலை நம்ம அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணிலாம் சேர்ந்து அந்த மசாலாவோட நல்லா வத்தி வரட்டும். உப்பு ஏற்கனவே நம்ம குடல் வேக வச்சு சேர்த்துருக்கோம், அதனால நான் மசாலால சேர்க்கல. பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான். இப்போ அருமையான ஒரு குடல் வறுவல் பெப்பர் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தண்ணியா கிரேவியா வச்சுக்கிட்டாலும் நீங்க தோசை, இட்லி அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரையா பண்ணா எல்லா சாப்பாட்டுக்கும், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் மேட்சா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.